என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பைக் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் ஒரு 10 பாயிண்ட் அதான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வருவோம். நம்பர் 1, ஏன் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் இருக்கணும். நிறைய பேர் லீஷருக்காக, ஹாலிடேக்காக, ஒரு கெட்டவேக்காக நிறைய பேர் வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் வெளில போகிறதுக்கு. அந்த ரீசன் உண்மையிலேயே ட்ராவலுக்கு ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு டீ குடிக்கிறதுக்காக கொழுப்பு மலை வரைக்கும் போனேன். எங்கள் வீட்டில் சொன்னால் காரி துப்புவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒர்த்தான ரீசன் இருந்தது. ஸோ அது மாதிரி ஒரு ஒர்த்தான ரீசன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ராவல்னு வந்தால் அதோட ப்ளஷரும் இருக்கும், பெயினும் இருக்கும். அதுக்கு அந்த ரீசன் ஒர்த்தானு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது நம்பர் 1. நம்பர் 2, ஏன் பைக்கில் ட்ராவல் பண்ணணும்? காரில் பண்ணலாம், ட்ரெயினில் பண்ணலாம், ஃப்ளைட்டில் பண்ணலாம், நடந்து கூட பண்ணலாம். ஏன் பைக்கில் பண்ணணும்? பைக்கு ஒரு சில பேருக்கு வந்து ஒரு நல்ல கனெக்ஷன் நேச்சரோட. இப்போது எனக்கெலாம் வண்டி ஓட்டும் போது முன்னாடி வர அந்த சூப்பரான அந்த காற்று ரொம்ப பிடிக்கும். ஒன்றுன்னே நான் விண்ட்ஷீல்டை கூட கட்டிட்டு ஓட்டுவேன், ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் கூட. ஏன்னா அது பிடிக்கும்ன்றதுனால, பைக் என் பாடி பார்ட்டில் ஒன்றா மாறுற மாதிரியும் நான் ஃபீல் பண்ணுறதுனால எனக்கு அது பிடிக்கும். ஸோ அது பைக்கில் போகிறது. ஸோ நீங்கள் ஏன் பைக்கில் போகணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஜஸ்டிஃபையபிளான ரீசனாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோடுன்னு வந்துட்டா அதில் நல்ல பசங்களும் இருப்பாங்க, லூசு பசங்களும் இருப்பானுங்க, குடிச்சிட்டு வருவானுங்க, ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறவங்களும் இருப்பாங்க. ஸோ நிறைய விதமான பசங்களோட தான் நம்ம வந்து ரோடை ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒழுங்காக போனாலும் அறிவில்லாமல் வண்டி ஓட்டுறவங்க நம்மளை வந்து டிச் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லான ஒரு தாட் இருக்கணும். உண்மையிலே நம்ம அதுக்கெலாம் ரெடியாக, ப்ரிப்பேர்டாக இருக்கிறோமா, நம்மளால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் ஏன் பைக்கில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஷனுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் எடுத்துக்கணும். 3வது, யாருக்காக ட்ராவல் பண்ணணும் நினைக்கிறீங்க? அதுதான் 3வது. ஏன்னா இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, அதே மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அது ஒரு ரீசன். இல்லை, எனக்கு தேவான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பழக்கம். அவன் இப்போது நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து வெள்ளி சனி ஞாயிறுன்னா அவன் வீட்லேயே இருக்க மாட்டான். ஆனால் அவன் ட்ராவல் பண்ணுறதே யாருக்குமே தெரியாது. அவனுக்கு ஆர்குட் இருந்த காலத்துலேருந்தே அவனுக்கு ஆர்குட்டில் பேச்சு கிடையாது. அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி வரணும்னு அவங்களுக்கு அது ஆசை இல்லை. நான் என் விஷயம் தலையிலாதீங்க போங்க, அந்த மாதிரி டைப் அவங்க. ஸோ அவனுக்கு ஒரு FBயில் இன்ஸ்டாவில் அவனுக்கோசம் ட்ராவல் பண்ணுறான். ஸோ அது அவனோட ஆன்சர். இப்போ எனக்கு வந்து நான் மெமரிஸாக க்ரியேட் பண்ணி எனக்கு வயசான காலத்தில் அப்படியே ஜம்முன்னு ஒரு சோஃபாவில் உட்காந்து ஹோம் தியேட்டரில் நான் எவ்வளோ சீன் போட்டேன்றதை நான் பார்க்கணுன்றதுக்காக ஏற்றி வச்சுக்கிறேன் இப்போது. ஸோ அது என்னோட ரீசன். இப்போ அது ஒரு கம்யூனிட்டியாக வர்றதை நினச்சி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வ்ளாகர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்க ஹாப்பியாக ஜாலியாக. அது ஒரு ரீசன். இன்னும் சில பேர் வந்து டாக்குமெண்ட்ரிக்காக பண்ணுவாங்க, டிஸ்கவரி, நேஷ்னல் ஜியோகிராஃபி, பிஸ்னஸாக, கார்பரேட்டாக, யூனோ வாட் ஐ மீன். ஸோ நீங்கள் எதுக்கோசம் ட்ராவல் பண்ணி, யாருக்கோசம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இந்த ஏன், எப்படி, யாருக்காக அப்படின்ற இந்த 3 கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராவலுக்கு நீங்கள் ரெடி. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறத டாக்குமெண்ட் பண்ணணும், அதை யூடியூப்பில் போடணும், உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி சேர்த்துக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் GoPro வாங்கணும் அப்படின்னு கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்களே நார்மலான ஒரு ஃபோனு, ஒரு சின்ன ஆக்ஷன் கேமரா, 4500 ரூபாய்க்குலாம் கூட ஆக்ஷன் கேமரா இருக்குது, அதெல்லாம் வாங்கிக்கோங்க. வாங்கி ஃபஸ்ட்டு போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். அதில் வர கண்டென்ட்டை உங்களால் என்ன மேஜிக் பண்ண முடியும், உங்களால் எப்படி அதை வெட்டி ஓட்ட முடியும், எப்படி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றத ட்ரையல் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லாம் வாங்கி போட்டுங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. நீங்கள் வந்து வீடியோ எடுக்கணும், அதை எடிட் பண்ணணும், அதை அப்லோட் பண்ணணும், அதுக்கு வந்து கரெக்டான ஆடியன்ஸ்க்கு கண்ணில் அது படணும், அதுக்கு நிறைய நாட்கள் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இதெல்லாம் வந்து உங்களால் பொறுத்துக்க முடியுமான்னு தெரியறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி போட தேவையில்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். அதுதான் வந்து ஆக்சுவலி அதுதான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லாமல் இருந்து எல்லாம் கிடைக்கும்போது தான் அதுக்கான சந்தோஷமும் த்ரில்லும் ஒரு மாதிரி இருக்கும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே வாங்கி போட்டுக்கிறதுல என்ன இது பெஸ்ட்டாக ஒன்றும் இல்லைல்ல. ஸோ இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணுங்கள், அதுதான் இம்பார்ட்டண்ட். 5வது, சாமா செட்டு. இப்போ நீங்கள் ஒரு 4 நாள் வெளியூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சாமா செட்லாம் போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு பேக் வேணும். உடனே சேடல் பேக்கு, டெயில் பேக்குன்னு போக தேவையில்லை. நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்கூல் பேக் இருந்தால் கூட அது தோளில் மாட்டின்னு எடுத்துன்னு போயிட்டு வரலாம். அப்புறமா ஏதாவது ஒரு சின்ன டஃபிள் பேக் வீட்டில் இருந்ததுன்னா, ஒரு கட்டைப்பை இருந்ததுன்னா கூட அதை கூட நீங்கள் வந்து போட்டு கயிறு கட்டி நல்ல தினசாக கட்டினா நிற்கும். அதில் உங்களால் ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷனை பண்ணிக்க முடிஞ்சதுன்னா இன்னும் நீங்கள் அப்கிரேட் ஆக 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 நீங்கள் சேடல் பேக்கு, டேங்க் பேக்கு, டெயில் பேக்குன்னு சொல்லிட்டு ஜாலி பண்ணிக்கலாம்.
நான் ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி ட்ரிப்புக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு ஸ்கூல் பேக்கில் தான் எல்லாத்தையும் வாரி போட்டு எடுத்துன்னு போனேன். அப்புறம் ஒரு பழைய டஃபில் பேக் ஒன்று நூல் கயிறு சணல் கயிறில் கட்டி தான் எடுத்துன்னு போனேன் ஒரு பேக்கை, டெயில் பேக்காக. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங் பண்ணும்போது அது இருந்தாலே போதும். அது சாடில் பேக்கு டேங்க் பேக் இருந்தால் தான் வண்டி ஓடும்லாம் அப்படிலாம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு கட்டி எடுத்துன்னு போங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? அடுத்து துட்டு ஓணும். ட்ராவல் பண்ணுறதுக்கு துட்டு ஓணும் தான். கொஞ்சோன்னு இருந்தால் கூட ஓகே தான். ஹிட்ச் ஹைக்கிங் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த யார் லிஃப்ட்டு கேட்டு கட்சியில் அவன் வந்து உங்கள் கிட்னி எடுத்துன்னு போய் விற்றுட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ அது உங்களால் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா 5 பைசா இல்லாமல் கூட ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அவ்வளோ தௌலத் இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு காசு சேர்த்து வச்சு அதை எடுத்துன்னு போய் ட்ராவல் பண்ணுறது தான் கரெக்டு. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி முன்னாடியே கேல்குலேட் பண்ணுறது? ஒரு சென்னை டு கன்னியாகுமரி ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 600 கிலோமீட்டர் உங்கள் வீட்டிலேருந்து, அப் அண்ட் டவுன் 1200 கிலோமீட்டர். ஸோ என் பைக் ஹிமாலயன் லிட்டருக்கு 30 கிலோமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போனா 40 லிட்டர் பெட்ரோல் எனக்கு ஓடும். 1 லிட்டர் பெட்ரோலு 100 ரூபா. அப்போ ஃபியூவல் காஸ்ட்டு 4000 ரூபா. ஸோ 4 நாள் ட்ரிப்புனா 3 நைட் நான் ஸ்டே பண்ண போகிறேன். ஒரு நைட்டுக்கு 500 ரூபா ரூம் ரெண்ட்டு அப்படின்னா 1500 ரூபா. ஸோ 4000 + 1500 5500. சாப்பாடு அடுத்து ஒரு வேலைக்கு 100 ரூபானா 3 வேலைக்கு 300 ரூபா. 3 நாள் நான் ட்ராவல் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். 900னா ரவுண்டாக ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் 6500 ரூபா வந்ததா? அடுத்து வந்து மிஸ்லேனியஸ், டீ, காஃபி, பிஸ்கெட்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1000 ரூபா போட்டுக்கோங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஆகுது? 7500 ரூபா ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து முன்னாடி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி சம்பாதிக்கிறது? நமக்கு ஒன்று வேணும்னா நாம தான் இறங்கி செய்யணும். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பசங்களாம் வந்து கார் டெய்லி காலைல தூங்கி வச்சு கார் கழுவி காசு சேர்த்து வச்சு பைக் ட்ராவல் பண்ணுற பசங்களோட பார்த்துருக்குறேன் நான். ஓவர் டைம் பண்ணுவானுங்க, பைக்கில் டெலிவரி வேலையாக பண்ணுவானுங்க. நைட்டில் காலைலலாம் காலேஜ் போவானுங்க, நைட்டு வந்து டெலிவரி வேலை பார்ப்பானுங்க, பிஜி படிக்கிற பசங்க. ஸோ காசு சேர்த்து வைக்கணும். நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்து வைக்க பழகணும். அப்படி பண்ணி தான் ட்ராவல் பண்ணணும். அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா அது ஒரு இடமா போய் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வரும்போது இன்னொன்று பண்ணணும்னு தோண நம்ம சம்பாதிக்க ஆரம்பிப்போம். அப்படி தான் துட்டு சேர்க்கணும். அடுத்து பர்மிஷன், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதல் தடவை கிளம்பும்போது எங்கள் அம்மா என்னை காரி துப்புனாங்க. இந்த அம்மா துண்டு குழந்தைல நான் உட்கார வச்சு கலாச்சிது. அது நடக்கும் தான். அதை மீறி அந்த அவமானத்தெல்லாம் தாங்கி அதுக்கப்புறமா அவங்க பர்மிஷனை வந்து ஆசீர்வாதமாக வாங்கிக்கின்னு தான் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணணும். அது அவங்களோட நிம்மதியை கெத்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணி அப்படி என்னத்தை கழட்ட போகிறோம். ரெண்டாவது, உங்களால் வீட்டில் ஒரு பர்மிஷன் வாங்கி ட்ராவல் பண்ண முடியலன்னா நாளைக்கு நீங்கள் ரோட்டில் எப்படி ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவீங்க? வீட்டில் இருக்கிறவங்களே உங்களால் ஃபேஸ் பண்ணி சமாளிக்க முடியலன்னா எப்படி நாளைக்கு ரோட்டில் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் தனியாக ஹேண்டில் எப்படி பண்ணுவீங்க? ஸோ பர்மிஷன் வாங்குகிற பக்கம் இருக்கிறவங்களுக்கு ட்ராவல் பண்ணுற அலாதி தைரியமும் நம்பிக்கையும் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட். சோக்காலியாகவே இருக்க முடியாது சம்டைம்ஸ் ட்ராவல் பண்ணும்போது. அது அவங்களோட துட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் வந்து நார்மலான ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு நார்மல் இடத்துல கூட தூங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். மழை பெஞ்சா நனையணும், வெயிலச்சா காயணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்காது. சம்டைம்ஸ் டிஸப்பாயிண்டிங்காக இருக்கும். ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டை விட ட்ராவல் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா ட்ராவலே உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அடுத்து வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு உங்கள் லிமிட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு அதை செஞ்சிடக்கூடாது. நமக்கு தெரியணும் நம்ம பாடி எதை தாங்கும், நம்ம மைண்ட் எதை தாங்கும் அப்படின்னு சொல்லி. நம்மளோட லிமிட்டை நாம் புஷ் பண்ணால் போதும். இன்னொருத்தரை வச்சு நம்ம லிமிட்டை புஷ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா நம்ம உடம்பு எப்படி, நம்ம மனசு எப்படி, நம்ம மூளை எப்படி வேலை செய்யும், எதனால் நம்ம மனசு காயப்படும், இது எல்லாமே நமக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அதனால் வந்து நீங்கள் குரூப் ரைட் போனாலோ இல்லை சோலோ ரைட் போனாலோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ உங்களை பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்டுறாதீங்க. நீங்களாக இருங்க. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஒரு கிளிஃப்காக ட்ரெக்கிங் பண்ணேன். எனக்கு தெரியும் என்னால் அது முடியும் அப்படின்னு சொல்லி, அதனால் நான் அங்கே போனேன். ஆனால் அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் என்ன பயங்கரமாக திட்டினாங்க, ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு. இன்னொரு ஒருத்தர் என்னை ரெக்கமெண்ட் பண்ணார், பஞ்சி ஜம்பிங்கு. அது என்னால் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு தெரியும் குடல் வாய் வழியாக வெளில வந்துடும். என்னால் அது பண்ண முடியாது. ஐம் நாட் ரெடி ஃபார் இட் yet. ஸோ
உங்களுக்கு தெரியணும் உங்களோட லிமிட் என்ன இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி. உங்கள் லிமிட் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்றது உங்களுக்கே தெரியும். அப்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் லாங் ட்ரிப்ஸும். ஃபஸ்ட்டு நீங்கள் சென்னையிலேருந்து மகாபலிபுரம் பாண்டிச்சேரி வரைக்கும் போய் திரும்பி வந்துடுங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க, திருச்சி, மதுரை, அதுக்கப்புறமா கன்னியாகுமரி, அதுக்கப்புறமா இந்த பக்கம், அதுக்கப்புறம் இந்த பக்கம், அப்புறமா லே லடாக். அந்த மாதிரி உங்களோட மைல் ஸ்டோன்ஸ் அழகாக பேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. ரிஸ்க்கை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் உங்களோட மெச்சூரிட்டியை காட்டும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட், பைக் ஓணும் தான். உங்கள் பைக்காக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்டோட பைக்காக இருக்கட்டும், யார் பைக்காக வேணா இருக்கட்டும். ஆனால் இந்த பைக்கு தான் வேணும்னு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா பைக்காலையும் எல்லாமே பண்ண முடியாது. ஆனால் எல்லா பைக்காலையும் ட்ராவல் பண்ண முடியும். டிவிஎஸ் 50 1 லிட்டருக்கு 80 கிலோமீட்டர் வரைக்கும் போகுமா. ஆனால் அதால் 80 km/h ஸ்பீட் போக முடியாது. ஆனால் Yamaha V3 200 கிலோமீட்டர் வரைக்கும் டச் பண்ணிட்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 190+ போகும் அந்த வண்டி. ஆனால் 1 லிட்டருக்கு 25 கிலோமீட்டர் தான் வரும். புரியுதா? எல்லா பைக்காலையும் எல்லாம் பண்ண முடியாது, ஆனால் எல்லா பைக்காலையும் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற பைக்கே சூப்பர் பைக் தான். என்ன பைக் வச்சுருக்கோங்க? எனக்கு தெரியும், திருநாவுக்கரசுன்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபைபரில் ரீசெண்டாக அறிமுகமானவர். அவர் இன்ஸ்டாகிராமில் அவரோட ரோட் ட்ரிப்போட ஃபோட்டோ அமைச்சிருந்தார். நார்மலான ஒரு 100cc பைக்கு தான். அதில் போய் அட்டைப்பெட்டியில் தான் எல்லாத்தையும் போட்டு கயிறு கட்டின்னு ஜாலியாக ஒரு போய் பார்க்க ரொம்ப கான்ஃபிடென்ஸ் பில்டிங்காக இருந்தது. ஸோ இதுதான், இந்த 10 ஐட்டமை உங்கள் மைண்டில் ஸ்குவீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டண்ட். இந்த 10 ஐட்டமுக்கு உங்களுக்கு கரெக்டான டெஃபினிஷன்ஸும் ஆன்சர்ஸும் தெளிவும் இருந்ததுன்னா நீங்கள் வண்டி அடிக்க ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். எப்பவும் போல் ஹாப்பியாக ஜாலியாக கெத்தாக இருங்க, சேஃபாக இருங்க. இப்போ உடனே ரைட் பண்ணாதீங்க. இதை கேட்டுட்டீங்க, உங்களுக்கு தெளிவாயிடுச்சு, இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா உடனே கிளம்பிடாதீங்க. சூழ்நிலை வெளியில் சரியில்லை, யோசிங்க. எல்லாமே ஒர்த்தாங்க. உங்களால் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். ஆல்ரெடி ஊசிலாம் போட்டிங்கன்னா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்படிக்கு அருண் என்னும் நான்.